ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மார்க் எடுத்தவங்க பேட்ச் சேர்ந்து டெஸ்ட் பேட்ச் சேர்ந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. குறைவான மார்க் எடுத்தவங்களும் நெக்ஸ்ட்டு குரூப் 4ல் பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த வருஷம் வர குரூப் 2 எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த 140 to 150க்குள்ளே இருக்கவங்களாம் எக்ஸாமுக்கு படிக்கலாமா வேண்டாமா, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகுமா, இல்லை டைரெக்டாக குரூப் 4க்கே படிக்க ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கானது தான் இந்த வீடியோ. இருக்க டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக படித்தோம்னாலே அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஓரளவு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 145+ இருக்கவங்கெல்லாம் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து படிக்கலினாலும் இப்பொழுதைக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கான புக்கெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய ஒப்பீனியன் தான். இப்போ நானும் பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாமில் 145+ தான் போட்டிருக்கேன். நான் வந்து எந்த இன்ஸ்டிடியூட்டும் போகாமல் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணினேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 year ஓல்டு பேபி இருக்குது. அவளையும் பார்த்துட்டு நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. ஹெல்ப்புக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு யாரும் கிடையாது, நானே தான் தனியாக பார்த்துக்கணும். பேபியும் பார்த்துட்டு வீட்லேயும் ஒர்க் பார்த்துட்டு, ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே போயிடுவார், ஈவினிங் தான் வருவார். ஸோ அவளையும் பார்த்துட்டு நான் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணினேன். ஸோ நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, இப்பொழுதைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கெல்லாம் வாங்கி படிக்கலாம். படிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சப்போஸ் நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம என்னென்ன படிக்கணுமோ ஓரளவு படித்து வச்சிடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸே வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கே பார்த்திங்கன்னா அதுவும் தமிழ்லேயே வந்து அவுட் ஆஃப் புக்லாம் வந்து நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு சொல்லவே தேவையில்லை. ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்லாம் சொல்கிறாங்க புக்ஸ் படித்தா போதும், மெயின்ஸுக்கும் நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் தானே, குரூப் 2 மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் தானே, ஸோ புக்கில் மட்டும் படித்தா போதும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் வந்து படிக்கணும். படித்தா தான் நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். ஸோ குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து நான் என்னென்ன புக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவிராவோட தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம். இந்த புக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குரூப் 4ல் யூனிட் 8க்கும் வந்து யூஸ் ஆகும், ப்ளஸ் தமிழுக்கும் யூஸ் ஆகும். இப்போ வந்து குரூப் 2 மெயின்ஸில் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இருக்க சிலபஸ்லேயும் இந்த புக் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த புக் வந்து படித்தா நம்மளுக்கு வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும், குரூப் 4க்கும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இப்போ இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 350. நெக்ஸ்ட்டு நான் வாங்கியிருக்க புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசியலமைப்பு. இங்கிலீஷில் லக்ஷ்மிகாந்த் எழுதின பாலிட்டி புக்கோட அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான். இது வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸோடது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு புக்கு வந்து 590. குரூப் 2 மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் பாலிட்டிலேருந்து 30 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற யூனிட்டுக்கு கீழே வந்து இது வருது. குரூப் 4லேயும் நம்மளுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் நிறையா கவர் ஆகுது. ஸோ இந்த புக் வாங்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குரூப் 4க்கு யூஸ் ஆகும், குரூப் 2 மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எந்த எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு பாலிட்டிலேருந்து கொஷின்ஸ் வராமல் இருக்காது. அதுவே பாலிட்டிலேருந்து ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிகர் பண்ணியும் கேட்பாங்க. அதுக்கெலாம் வந்து குரூப் 4லேயுமே ஒவ்வொரு கொஷின்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த புக் வாங்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகவே ஆகாது. அடுத்து நான் சொல்ல போகிற புக் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 மெயின்ஸில் இருக்க சோஷியல் இஷ்யூஸ்க்கான வந்து புக் தான். இந்த புக் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நடந்து முடிஞ்ச குரூப் 1ல் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்தே நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு குரூப் 2 மெயின்ஸ்லேயும் அப்ஜெக்டிவ் டைப்புங்காட்டியும் இதுலேருந்து கொஷின்ஸ் நிறையா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க, யோஜனாஸ்லாம் கொடுத்துருக்காங்க, டாபிக் வைஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த புக்கையும் நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நான் வந்து இந்த 3 புக்ஸுமே வாங்கியிருக்கேன். வாங்கி இப்பொழுதைக்கு படிக்கலாம், ஜியாகிரஃபிக்கலாம் அப்புறமா புக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். முதல்ல இந்த 3 புக்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதனால் சரி ஒவ்வொரு புக்காக முடிச்சுட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி குரூப் 4க்கு இதில் வந்து படித்தது தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் வரலாற்றின் தாக்கம், தோற்றம், முகவுரையில் நம்ம நல்லாவே படிச்சிருப்போம். அரசியலமைப்பின் பகுதிகள், குடியுரிமை பகுதி,
இப்போ வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகள், வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு, கடமைகள், அடிப்படை கடமைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசு, யூனியன் பிரதேசம், ஊராட்சி அமைப்பு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து படித்தது தான். ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பற்றி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் படித்தோம்னாலே நம்ம ஓரளவு வந்து கொடுத்துருக்க 30 கொஷின்ஸில் ஓரளவு அட்டன் பண்ணலாம். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் நம்ம மறுபடியும் படிக்கணும். வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரிசல்ட் வர வரைக்கும் வாங்க என்னோட சேர்ந்து படிக்கலாம். நானும் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ண போகிறேன். ஒவ்வொரு யூனிட்லேயும் டாபிக் வைஸ் நான் வந்து வீடியோ போடலான் இருக்கேன், நோட்ஸும் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவு நான் எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரியான விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் குரூப் 2A மெயின்ஸுக்கு படிக்கணும் அப்படின்னா என்னை தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.